Very good evening. Yes. So today we shall have a sentence. I've already told you to write sentence and send me in the group, but I haven't received any homework from you all. Okay, you can send in the group which you are there. Karthik will forward it to me. All right. So yeah, so I have written some sentence, the words which we have learned, but I want you to see whether if you are able to read it. உங்களால இதை வாசிக்க முடியுதா? இப்ப படிச்ச சவுண்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த வேர்ட்ஸை நான் எழுதி இருக்கேன். ஸோ சைட் வேர்ட்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். மற்றதெல்லாம் டாட் போட்டு டயக்ராஃபா இருந்தா ட்ரையாங்கிள் போடுவோம். மற்றபடி சிங்கிள் சவுண்டா இருந்தா நம்ம டாட் போட்டு படிப்போம். மேஜிக் கீ இருந்தா மேஜிக் கீயோட சைனை போட்டு படிப்போம். ட்ரை பண்ணலாமா? ஓகே, என் கூடயே படிங்க, இல்ல எனக்கு முன்னாடி கூட படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அண்டர்லைன் பண்றேன். இது ஏன் அண்டர்லைன் பண்றேன்? இது சைட் வேர்ட். THERE, there, அங்கே. இப்ப என்னாச்சு? லாஸ்ட்ல மேஜிக் ஈ வந்தாலே நம்ம கவனிக்கணும், இங்க ஏதாவது வால் இருக்கா. அப்ப இது கண்டிப்பா ஸ்பிளிட் டயக்ராஃப். அப்போ இது மேஜிக் போடுது. அப்ப இது வந்து என்ன சொல்லுது? அதோட லாங் சவுண்டா, எனக்கு அதோட பேர் சொல்லும். சோ ஏப்பர், ஏப்பர், திருப்பி இங்க வந்து ஈ வருது. சோ இது வந்து மேஜிக் பண்ணிட்டு நம்மளுக்கு. So there is an ape, in the cave. There is an ape in the cave. Okay. Next. இதை அண்டர்லைன் பண்றேன். ஏன்னா இது வந்து ஐன்றது லாங் சவுண்ட் சொல்லுது. பட் ஸ்டில் யூ கேன் அண்டர்லைன் சைட் வேர்டா நான் படிச்சுக்கோம். எடுக்கு முன்னாடி ட போட்டா டிட். I did a it's miss. இங்க லாங் ஈ வருது பாருங்க. இப்ப என்ன பண்ணோம்? மேஜிக் இது மேல பண்றதுனால ஏ வந்து அதோட பேரை சொல்லும். is miss. படிக்க வருதா? அக்பர். இது ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ். இன்னும் நம்ம பார்ப்போம். இன்னும் இதை பத்தி டீடைல்டா படிப்போம் நம்ம. அக்பர் இன் இங்க பாருங்க, டீல எண்ட் ஆகுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி இடின்றது ஒரு அடிஷன் வேர்டு பண்றது. அதாவது இட் இஸ் அ சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன? இடி வந்து ஆட் பண்றது. நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேர்டு ஸ்டாப் பிளஸ் இடி வந்து ஸ்டாப்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் ஆல்ரெடி வேர்ட்ல எண்ட், ஈல எண்ட் ஆயிருந்த இன்வேட். இது வந்து ஆக்சுவல் வேர்டு என்னது? இன்வேட். இப்ப இத பாஸ்ட் டென்ஸ் இன்வேட். இடி ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஆல்ரெடி ஈ இருக்குன்னா வெறும் டி தான் ஆட் பண்ணுவோம். சோ நம்ம இன்வேடட். சோ இதுவும் மேஜிக் இருக்கு, கவனிக்கணும் நம்ம. ரெண்டு வாவல்ஸ் இல்லாட்டி ரெண்டு வாவல்ஸ் வருது, இங்க ஒரு கான்சனன்ட் வருது, அப்படி கூட பார்க்கலாம் நீங்க. சோ இன்வேட், இன்வேட், எட், எட், இன்வேடட், இன்வேடட், இன்வேடட். ஓகேங்களா? ஷீன்றது அகைன் சைட் வேர்ட். இங்க பாருங்க, அகைன் ஸ்ன்றது அத பேக்ஸ். நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல வரும்போது பேக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஷீ பேக்ஸ். அப்புறம் இங்க இருக்கு. சோ பேக், பேக்ஸ், பேக்ஸ் த கேக். படிக்க வருதா எல்லாருக்குமே ஈஸியா? ஓகே. சாட் பாக்ஸ்ல பாக்குறேன் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்ற. எஸ், படிக்க வருதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. தேர் இஸ் ஏன் இதை ஏன் படிச்சோம்? ஏன்னா இங்க மேஜிக் இருக்கு. There is a crane in the lane. இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு பெரிய மங்கி வந்து அந்த குகைக்குள்ள இருக்கு. நான் ஒரு மிஸ்டேக்கை பண்ணேன். நான் ஒரு மிஸ்டேக்
Okay. So Akbar invaded Chittor. Okay. She bakes the cake. இதெல்லாம் இப்ப இனிமேல் blend பண்ணாம டக் டக்குன்னு படிக்க வரணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டக் டக்குன்னு படிச்சு பிராக்டிஸ் இருந்தா ஈஸியா உங்களுக்கு வந்துரும். There is a crane in the lane. Craneன்றது ஒரு பில்டிங் பண்றதுக்கு ஒரு மிஷின் மாதிரி, ஐ மீன் கார் மாதிரி இருக்கும், லாரி மாதிரி இருக்கும், அதுவும் கிரேன் சொல்லுவாங்க. ஒரு பக்ஷி வந்து கிரேன் சொல்லுவாங்க. சோ நம்ம இங்க பக்ஷிய மிஷின் கூட மென்ஷன் பண்ணிருக்கோம். தேர் இஸ் அ கிரேன் இன் த லேன். லேன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீட் லேன்னு சொல்லுவாங்க. த சின்ன கான்சனன்ட் லேன் பாருங்க, ஸ்னன்னு படிக்க கூடாது. ஸ்ன 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 ஏக் ஸ்னேக். எஸ் எஸ் இங்க பாருங்க இடி த வருது. திருப்பி அதே நான் சொன்னேன் இல்லையா, இங்க இன்வேடட் அது மாதிரிதான் இங்கேயும் த வருது. சோ நம்ம ஸ்கேப் தான் படிப்போம். ஸ்கேப்டு அதனாலதான் இட எடு எட் எஸ்கேப் எடு எடுன்னு படிக்காம எஸ்கேப் எஸ்கேப் அப்படி படிப்போம். ஏன்னா அந்த எட் இ வந்து எட அப்படி படிக்க கூடாது. எட் எட் எஸ்கேப் இன் the சோ இந்த மாதிரி இப்ப நான் 6 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம பிராக்டிஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுதி பாக்குறீங்க? யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க அந்த சென்டென்ஸ போட்டோ எடுத்து எனக்கு இந்த மாதிரி நீங்க எழுதின பிறகு நீங்க இதை எப்படி படிச்சீங்கன்றது இந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா, டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபாஸ்ட் ரீடிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்ஸ் அது பார்த்த உடனே உங்களுக்கு படிக்க வரும். நீங்க ஒன்ஸ் இனிஷியலா தான் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கிங் பண்ணி படிக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா உங்களுக்கு டக் டக்குன்னு அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த வேர்ட்ல ஜ வருது, அந்த வேர்ட்ல ஏ வருது, அந்த வேர்ட்ல ஓ வருது, டக் டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? Shall I go to the next? Did you all copy this? எஸ் காப்பி பண்ணிருக்கீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க, இல்ல ஒய்ன்னு கூட டைப் பண்ணுங்க. நான் அடுத்ததுக்கு போறேன். நீங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் நேத்து நான் கொடுக்க இ-இ வேர்ட்ஸுக்கு எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? இ-இ வேர்ட்ஸ்க்கு எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க. நான் கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். ஓகேங்களா? ஐ வில் சென்ட் இட் டு யூ. ஓகே, எஸ் சொல்லிட்டாங்க. வந்தா yes. Right. Let me go to the next. So இன்னைக்கு நம்ம I-dash வேர்ட்ஸ் பார்ப்போம். நேத்து அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இந்த ஸ்பிளிட் டயக்ராம் பார்த்துட்டோம், இந்த ஸ்பிளிட் டயக்ராம் பார்த்துட்டோம். இன்னைக்கு I-ன்ற ஸ்பிளிட் டயக்ராம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? So what is that we can see? And நேத்து பண்ண பேராகிராஃப் பேலன்ஸ் இன்னைக்கு நான் டிக்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் இத படிங்க பார்க்கலாம் என்னவா வரும். மேஜிக் இருக்கு. இது என்ன சொல்லும்? அதோட பேர் சொல்லும். ஐம் டைம் ஐம் டைம். கிளியரா? வெரி குட். எல்லாரும் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இது பாருங்க என்ன படிப்பீங்க. முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுப்போம். லைம்ன்ற இல்ல ஐமா லைம் இல்ல ஐமா லைம். லைம் பக்கத்துல போட்டோம்னா ஸ்லைம். ஸ்லைமியா இருக்கு, வழவழன்னு இருக்கு, ஸ்லைமி அப்படின்றது. ஸ்லைம் ஸ்லைம். இத படிங்க. நீங்களும் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தா எழுதி சாட் பாக்ஸ்ல தயவு செய்து எழுதுங்க. பாருங்க, நீங்க இப்படி எழுதிக்கலாம். ஐமன்ற இருக்கு இல்லையாங்க, அப்ப நம்ம ABCDல அப்போ ஏதாவது வேர்ட்ஸ் அமைதான்னு பாக்கணும். ஓகேங்களா? ஓகே, இல்ல அப்போ இல்ல. இப்ப அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் லைமன். சோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன கான்சனன்ட் வரதுன்றது நீங்க பாக்கலாம். நீங்க எழுதிட்டோம் ஆல்ரெடி. இங்க பாருங்க, நம்ம பைன்னு எழுதலாமா? பைன பைன எழுதலாமா? பைன. சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம் என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு வருதுன்னு.
சோ இந்த வேர்டு ஆரம்பிச்சீங்கன்னா இப்போ ஐக்குன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஐக்கு ஐக்கு. சோ ஐக்குன்னு எழுதுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ABCD EF G போடுங்க. H ஹ போட்டா ஐக்குன்னு படிக்க முடியும் என்னால. ஹ ஹ ஜ க இல்ல லைக் இல்ல போட்டா லைக் வருது இல்ல. ஓகேங்களா? அப்படி நம்ம எல்லா எதுவுமே மிஸ் பண்ணாம வேர்ட்ஸ கூட இப்படியும் எழுதலாம். இல்ல ஐக் லைக் ஐக் மைக் ஸ்பைக் ஸ்பைக் ஸ்பைன். படிக்க வருதா இதெல்லாமே? யாருக்காவது எதாவது டிஃபிகல்ட்டி இருந்தா சொல்லுங்க எனக்கு. நான் அப்பவே உங்களுக்கு ஹைடுன்னு எழுதிருக்கீங்க மன்னார். வெரி குட். இது பாருங்க ஹைடு ஹைடு. இப்ப இத வந்து ஹைடு வந்துச்சு. அப்ப எனக்கு டக்குன்னு தோணுது இதோட ரைமிங் வேர்ட் ஸ்லைடு. இப்படிதான் ரைமிங் வேர்டும் எழுதலாம் நம்ம. ஸ்லைடு எழுதலாமா? ஹைடு ஸ்லைடு. டைடு எழுதலாம். ஹை டைடு வந்துடுச்சுன்னு டைடு. கிளைடு எழுதலாமா? கிளைடு கிளைட் ஆயிடுச்சு அப்படியே கிளைடு கிளைடு ஸ்லைடு. சைஸ் வெரி குட். ட்விங்கோ கைட்டுன்னு எழுதியிருக்காங்க. அண்ட் மன்னார் சைஸ் எழுதியிருக்காங்க. வெரி குட். ஒயிட் WHன்றது ஓகேங்களா? ஒயிட். சோ பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் நம்மளால அப்படி எழுத முடியுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப நீங்க இதை எழுதிக்கோங்க. சோ தட் நான் ரப் பண்ணி இன்னும் வேர்ட்ஸ் எழுதி போடுறேன். இங்க நான் ரப் பண்ணி இந்த பக்கம் எழுதுறேன். நீங்க அது வரைக்கும் வேணா அதை காப்பி பண்ணுங்க. ஓகே. பிரைடு பிரைடு எழுத முடியுமா? பிரைடு 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 குரூம். ஓகே. பிரைடுனா கல்யாணம் பொண்ணு. பிரைடு குரூம்னா உங்களுக்கு கல்யாண பையன். ஓகேங்களா? அந்த ஊ சத்தம் இன்னும் நம்ம படிக்கல. அதனால நம்ம அப்புறமா பண்ணுவோம். ஓகே. இது என்னன்னு படிங்க பாக்கலாம். மைன் கரெக்டா? மைன் மைன். ஃபைன் எழுதியிருக்காங்க மன்னார். வெரி குட். ஃபைன் வெரி குட். எல்லாரும் யோசிங்க யோசிங்க எழுதுங்க பாக்கலாம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. எழுதுங்க. வைல்னு எழுதியிருக்காங்க ட்ரிங்கோ. வெரி குட். வைல் வைல். நம்பர் 5 எழுதலாமா? சைடுன்னு எழுதியிருக்காங்க ட்ரிங்கோ. வெரி குட். சைடு சைடு ரைடு அப்படி எல்லாம் எழுதலாமா? சைடு ரைடு. ப்ரைடுனா ரொம்ப கர்வம். எனக்கு ரொம்ப அவங்க மேல கர்வமா இருக்கு அப்படின்னு. இன்வைட். வெரி குட். எல்லாருக்குமே படிக்க வருதா? சும்மா தெரிஞ்ச ஸ்பெல்லிங்னால எழுதுறீங்களா? கூட்டி படிக்கிறீங்க. ஆக்சுவலி இது இன்வைட். வெரி குட் மன்னார். இன்வைட். சோ ப்ரைடு. ஓகே. பிரைஸ்ன்னு கூட எழுதலாமா? ஓகேங்களா? பிரைஸ். இன்சைடு. மைன் ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்போ மயில் நீங்க பாருங்க. மைன் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். மயில். கரெக்ட். மயில் மயில். ஓகே. சோ எவ்வளவு வேர்ட்ஸ் நம்மளால எழுத முடியுது பாருங்க. நிறைய இருக்கு. ஏதோ நம்மளுக்கு இப்போ ஞாபகம் வந்து கம்மியா உட்கார்ந்து இன்னும் எழுதணும்னா இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வரும் உங்களுக்கு. இன்சைடு. ப்ரிபோசிஷன் இன்சைடு எழுதலாமா? இங்க பாருங்க ஒரே வார்த்தை ஒரே இதுல இங்கேயும் ஐ வருது இங்கேயும் ஐ வருது. பட் இந்த இடத்துல ஐ வந்து அதோட லாங் ஷார்ட் சவுண்ட் போடுது. போடுது. பட் இதே இன்னொரு ஏன்னா இங்க ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கிறதுனால அதே ஐ தான். ஆனா அது வந்து லாங் சவுண்ட் போடுது. ஐன்னு பேர் அதோட சொல்லுது. இங்க வந்து அதோட சவுண்ட் சொல்லுது. கரெக்டா? பாத்தீங்களா எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது? லைன் எழுதியிருக்கீங்க. ஆல்ரெடி எழுதியிருக்கேன் லைன்ன்றது. ட்ரிங்கோ. வெரி குட். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். வெரி குட். இந்த வேர்டை படிங்க பார்க்கலாம்.
படிங்க பார்க்கலாம். படிக்க முடிஞ்சுதா? ஓகே. சோ இதுவும் அப்படிதான். இங்க வந்து ஷார்ட் சவுண்ட் சொல்லுது, இங்க லாங் சவுண்ட் சொல்லுது. ஏன் லாங் சவுண்ட் சொல்லும்? ஏன்னா நம்மளுக்கு டிவைடு டிவைடு. ஓகே, இத படிங்க பார்க்கலாம். படிக்க முடிஞ்சுதா? கரெக்ட். இக்னைட். இப்ப இந்த இக்னைட்ன்ற வேர்ட் உங்களுக்கு அறிமுகம் இல்லைன்னா கூட உங்களால படிக்க முடியுது பாருங்க. ஓகே, ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்டா இருந்தா கூட ரூல்ஸ் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால இந்த வேர்ட் அறிமுகம் இக்னைட். The children, we have to ignite the children's mind. We have to kindle the children's mind. அவங்களோட மைண்ட நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள மைண்ட லைட் அப் பண்ணணும் தான் இந்த வேர்ட் இக்னைட்ன்ற மீனிங். ஷைன்னு எழுதியிருக்கீங்க, வெரி குட். ஷைன்னு எழுதியிருக்காங்க ட்ரிங்கோ. ஷைன். இங்க பாருங்க, இது டயக்ராஃப் வருது, ஒரு சைனு, இது ஐன்னு. சோ மொத்தம் வந்து 4 சவுண்ட்ஸ் தான் இருக்கு, 5 லெட்டர்ஸ் நம்மளுக்கு எழுத வேண்டியது. ஐ மீன் 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு, ஆனா 5 3 சவுண்ட்ஸ் இருக்குங்க. ஐன்னு ஷைன் 3 சவுண்ட் இருக்கு, பட் 5 லெட்டர்ஸ் நம்ம எழுதுறோம். கரெக்டா? இப்ப இந்த வேர்டு படிங்க பார்க்கலாம். போர்டு தெரியுதா? கூட்டி படிங்க பார்க்கலாம். என்ன சவுண்ட்? அம்பிரலா. சர் ஐவ், சர்வைவ், ஐவ், சர்வைவ். We had to survive without water in the forest. தண்ணி இல்லாம எனக்கு வாழ வேண்டியதா போச்சு, சர்வைவ் பண்ண வேண்டியதா போச்சு ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால அப்படின்னு. சர்வைவ், we had to go for long, we had to survive without food and water for 2-3 days as we got stuck up in the forest அப்படின்னு. சர்வைவ். ஓகே, என்னோட தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தெரியாது. ஐ அம் ட்ரைங் மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ இன் தமிழ் த மீனிங். ஓகே, ஸோ ப்ளீஸ் பி ஏனோ என்னோட தமிழ்ல அவ்வளவு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஆல் ரைட். எஸ், இப்ப இந்த வேர்டு படிங்க பார்க்கலாம். படிங்க. என்னது? என்ன வேர்டு? கியூ வந்து எதோட வரும்? குவைட், 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 குவைட். இங்க வந்து கைடு, கைடு. ஓகேங்களா? நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் பார்க்கணுமா? சோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஐ வேர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நேத்து விட்டு போன பேராகிராஃப நம்ம இன்னைக்கு திருப்பி பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? நான் திருப்பி டிக்டேட் பண்றேன். சோ வாட் இஸ் யுவர் ஒர்க்? முடிஞ்ச இந்த ரெண்டு இ டேஷ் இ டயக்ராஃபும் ஐ டயக்ராஃபும் ஸ்பிளிட் டயக்ராஃபும் நீங்க ரெண்டுமே வந்து மேக் சென்டென்ஸ். இப்ப நான் ஒரு 6 சென்டென்ஸ் எழுதி போட்டாலே அந்த மாதிரி ட்ரை டு ரைட். ஓகே, ரைட். நீங்க ரைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வருது பாருங்க, ரைட். ஆனா இங்க டபிள்யூன்றது சைலண்டா இருக்கு. அந்த ரூலும் நம்ம படிப்போம் ஏன் எதுக்குன்றது. ஆனா ரைட்ன்றது வருது பாருங்க, ரைட், ரைட். டபிள்யூ இங்க சைலண்ட். சைலண்ட் வர வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ் டெனோட் பண்ணுவோம். அது வந்து ஒண்ணுமே பேசாது. ரைட், ரைட். சோ ரைட். நீங்க பாருங்க, ரைட் சென்டென்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. சென்டென்ஸ் இந்த வந்து இங்க சி வந்து என்ன பண்ணுது? சவுண்ட் போடும், ஏன்னா ஈக்கு முன்னாடி வந்துருக்கு. சென்டென்ஸ். சோ இவ்வளவு பெரிய வேர்டை உங்களால கூட்டி படிக்க முடியும். சென்டென்ஸ். நல்லா பாருங்க, சென்டென்ஸ். இது வந்து தானே சத்தம் போடும், ஏன்னா ஈயோட வந்திருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா எப்படி ஃபானிக்ஸ் நம்மள ஹெல்ப் பண்ணுது? எஸ், ட்ரிங்கோ ஃபைல்னு எழுதியிருக்காங்க. ஃபைலு, டைலு, மைலு எல்லாமே அந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதலாம். ஓகே, ரைட். வைன்னு எழுதியிருக்கீங்க, வெரி குட்.
ஓகே, சிலதெல்லாம் நான் படிக்காம விட்டுருந்தா சாரி, பட் டக்குன்னு எழுதி உங்களுக்கு சாட்ல பார்க்கும் போது மேபி போயிருக்கும். ஓகேங்களா? ஃபைல், வெரி குட். ரிங்கோ எழுதிருக்கீங்க, வெரி குட். ஆல் ரைட், எஸ் ஃபைல். சோ இது புரிஞ்சுதா? சென்டென்ஸ். சோ மேக் சென்டென்ஸ். உங்களால இப்போ நான் உங்களுக்கு சில பசங்களுக்கு வந்து கொஸ்டின்ல என்ன எழுதிருக்குன்னு கொஸ்டினை முதல்ல வாசிக்க தெரியாது. சோ நம்ம பிள்ளைகளே நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல கேள்வி கூட படிக்கணும். ஆன்சர் மட்டும் படிச்சிருவாங்க, ஆனா கேள்வியே படிக்க மாட்டாங்க. அது என்ன செய்யணும்னே புரியாது நிறைய பசங்களுக்கு. சோ கேள்வியும் படிக்கணும் நம்ம, அப்பதானே நம்ம ஆன்சர் கரெக்டா எழுதுறோம். மேக் சென்டென்ஸ். ஓகே, அப்போ ஏக், மேக், அண்ட் சென்ட் அண்ட் டென். இங்க வந்து சத்தம் போடும், ஏன்னா சி வந்து நம்ம ரூல்ல படிச்சிருக்கோம். ஐ ஒய் இல்ல ஈயோட வரும்போது சின்ன சத்தம் போடும், அதோட சாஃப்ட் சவுண்ட் போடும், நம்ம படிச்சிருக்கோம். இப்ப உங்களால வாசிக்க முடியுது இல்லையா? மேக் சென்டென்ஸ்ன்றது எழுதவும் முடியும், வாசிக்கவும் முடியும். ஓகே, ஆல்ரைட். Right. So let me go to the paragraph now. Yes. நம்ம எங்க விட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல? எங்க விட்டோம் நம்ம? மேட் அட் டாம்ல விட்டோம் நினைக்கிறேன். ஓகே, சாம் காட் மேட் ஆர் லிவ்ட் அட் டாம் அப்படின்னு விட்டோம். எஸ், கரெக்டா? அப்ப நீங்க அங்க இருந்து இப்போ ஆரம்பிங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வேணா நான் எழுதி போடுறேன், நீங்க ஓகே நீ என்ன டிக்டேட் பண்ற 2 லைன்ஸ் எழுத வருதா பாருங்க. சோ நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க. டாம் explained, explained. Tom explained to Sam. Tom explained to Sam that hunting, hunting animals and animals. Tom explained to Sam that hunting animals was an offense. Offense என்ன? ஒரு அபராதம் மாதிரி. ஹண்டிங் அனிமல்ஸ் பண்றது ஒரு அபராதம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டாம் வந்து சாமுக்கு. ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ற அந்த சென்டென்ஸ் பாருங்க. டாம் explained to Sam that hunting animals was an offense. நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன எழுதுனேன்னு சொல்லிட்டு நேத்து எல்லாமே இங்க எழுதி போடுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாமா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. Sam felt, Sam felt ashamed, ஏன்ற சத்தம் வருது பாருங்க. என்ன ஸ்பிளிட் டயக்ராஃபா என்ன யூசிங்க? ashamed. Sam felt ashamed. எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? Sam felt ashamed எழுதிட்டீங்களா? and asked sorry. Sorry. Sam felt ashamed and asked sorry. எழுதிட்டீங்களா? Full stop. Later, late.
later. மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. Late spelling later. Later they sat. They sight word. Later they sat. Sat under. ER சத்தம் சத்தம் வரும்போது லாஸ்ட்ல வரும்போதெல்லாம் மோஸ்ட்லி ER தான் வரும். ஓகே. Later they sat under a tree. A tree. Tree. And ate. Ate. Their lunch. எந்த ச எழுதணும்? வருது. அப்ப எந்த ச எழுதணும்? CH எழுதணுமா? TCH எழுதணுமா? ஓகேங்களா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த சென்டென்ஸ் பாத்துக்கோங்க. Later they sat under a tree and ate their lunch. இங்க வந்து தேர் வந்து அங்கன்ற மீனிங் கிடையாது, அவங்களோட மீனிங் வருது. அப்ப எந்த தேர் எழுதுவீங்க? தேர் லஞ்ச் எழுதிட்டீங்களா இது வரைக்கும்? இன்னைக்கு இந்த பேராகிராஃப் இங்கே நிறுத்துறோம். இப்போ நீங்க என்ன எழுதியிருக்கீங்க? எல்லாராலும் எழுத முடிஞ்சுதா? இப்ப நம்ம கரெக்ஷன் பாருங்க. இது வரைக்கும் எழுதுனது எல்லாமே லாஸ்ட் டைம் என்ன விட்டு போதோ அதையும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிறதும் எழுதி போடுறேன். இங்க பாருங்க, இந்த வாண்ட்ன்றது இங்க வந்து வாண்ட் இதையும் சைட் வேர்ட்ல எழுதிக்கலாம், இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து ஆன்ற சத்தம் போடுது. மத்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா படிக்க வரும். நான் படிச்சு காமிக்கிறேன். இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் இருந்தது. நான் படிச்சு காமிக்கிறேன். எப்பவுமே பேர் நடுவுல வந்தா உங்களுக்கு வந்து கேபிட்டல்ல எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. It was a rainy. இதெல்லாமே நேத்தே படிச்சு காமிச்சேன். இங்க ஈன்ற சவுண்ட் போட டே இது வந்து ஏவைன்றது டயக்ராஃப். Sam and arm went ன்றது சைட் வேர்ட், ன்றது சைட் வேர்ட். Forest they went ஆல்ரெடி வந்துச்சுன்னா டக் டக்குன்னு உங்களால படிக்க முடியணும். went in இங்க பாருங்க, நம்ம டயக்ராம் படிச்சோம். Sam spotted. இத நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. டபுள் டி ஏன் போடுறோன்றது இத ஸ்பெல்லிங் ரூல்ல திருப்பி சொல்லி தருவேன் அப்புறமா. உங்களுக்கு புரியலன்னா ஸ்பாட் எட் the ear d he sight word aimed aimed ed வந்தாலே எடுன்னு படிக்கணும். ஓகேங்களா? er வந்தாலே படிக்கணும். aimed or shot but arm tom did not want want வருது. ஆனா அது want படிப்போம். two sight word hunt he stopped ed stopped Sam got livid இன்னொரு அர்த்தம் மேட்னு சொன்னேன் இல்லையா? அதாவது கோவம் வரும், பைத்தியம் ஆகிற அளவுக்கு கோவம், அவ்வளவு கோவம், ஜாஸ்தி கோவம் தான் மேட் இல்ல லிவிட். இப்ப எத்தனை பேருக்கு இது படிக்க வரல? இன்னமும் எங்களுக்கு படிக்க வரல மிஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல படிக்க முடியுதா ஓரளவுக்கு கூட்டி? எஸ், படிக்க வருதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நான் அடுத்தது எழுதி போடுறேன். இதுதான் நேத்து வரைக்கும் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு எழுதுன சொன்னது நான் எழுதி காமிக்கிறேன். படிக்க வருதா? இது எழுதிட்டீங்களா? இன்னொரு வாட்டி இத வீட்டுல போய் ரீட் பண்ணுங்க.
ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரூல் சொல்லி கொடுத்ததுதான் நான் இங்க எழுதி இருக்கேன். அடுத்தது போவா. Explained. Tom explained to Sam that hunting. Huntன்ற வேர்டை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். இங்குன்னு ஆட் பண்றோம். உங்களுக்கு hunting. animals எல்லாமே கூட்டி படிக்க வரும். animals was sight word and offense 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 na kutram. Sam felt ashamed okay. Aimed magic ashamed and asked sorry இங்க வந்து திருப்பி ஈன்ற சத்தம் போடும். சாரி. லேட்டர் under and ate ன்ற வேர்ட் இப்ப பார்த்தோம் நம்ம. தேர் இங்கதான் சொல்ற பாருங்க. தேர் இந்த தேர் வந்து சைட் வேர்ட். அவங்களது வரும்போது இதை எழுதுங்க. லஞ்ச் இல்ல இங்க வந்து கான்சனன்ட் வருது, அதனால சிஹெச் தான் போடுவோம். ஓகேங்களா? நம்ம ரூல்ல படிச்சிருந்தோம். டிசிஹெச் அண்ட் சிஹெச் எப்போ போடணும்ன்றது நம்ம ரூல்ல படிச்சிருந்தோம். சோ இங்க கான்சனன்ட் வரதுனால சிஹெச் போட்டுருக்கோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டிசிஹெச் சிஹெச் ரூல். டெய்லி ரூல்ஸை கோத்ரூ பண்ணுங்க, சைட் வேர்ட்ஸை கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா சைட் வேர்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா எல்லா இடத்துலயும் வரும். எத்தனை பேர் ஓரளவுக்கு எழுதி இருக்கீங்க? இதை எழுதி இருக்கீங்கன்னா எஸ் டைப் பண்ணுங்க. How many of you were able to write? என்னோட டிக்டேட் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? இன்னும் ஸ்லோவா போனோம்னா சொல்லுங்க எனக்கு. சாட் பாக்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். டைப் பண்ணுங்க. Yes. Trinko Manna, please type so that I will know how many of your children were able to write. எத்தனை பசங்க எழுத முடிஞ்சது? All right. Please send me in WhatsApp. என்ன உங்களால எழுத முடிஞ்சது, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ இப்போ எழுதுனத போட்டோ எடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சு வைங்க. சோ தட் நான் வந்து அதுல பாப்பேன். உங்களுக்கு எந்த சவுண்ட்ல டிஃபிகல்ட் வருதோ திருப்பி அதை நடத்துவோம். ஓகேங்களா? இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.